எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. அது கருப்பசாமி, நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறத நீ கொஞ்சம் கோவப்படாமல் கேட்கணும். இதில் உன் வாழ்க்கை, அந்த மலரோட வாழ்க்கை, என் தங்கச்சியோட வாழ்க்கை, என் வாழ்க்கை, 4 பேரோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளு. என்ன கேட்குறியா? நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்க. அதான்ப்பா, அதான் சுரபி உன்னை பற்றி, சுரபியை பற்றி, அப்புறம் அந்த மலரை பற்றி எல்லாம் சொன்னான். இப்போது உங்கள் வீட்டில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை பற்றி, அதனால் நீங்கள் இங்கே தனியாக வந்து குடியிருக்கிறத பற்றி எல்லாமே சொன்னான். இப்போது சுரபி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னால, அது உண்மைதான். நான் அன்னைக்கு கொஞ்சம் குடிச்சிருந்ததுனால இந்த மலர் பொண்ணும் ஏதோ ஒரு மாதிரி போதையில் தான் இருந்தா, அதனால கொஞ்சம் தப்பு நடந்து போச்சு. நீ இல்லை, இப்போது அதை சரி பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்போ நீ தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேல, அதான் நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சுரபி என்ன சொல்கிறான்னா, இந்த மலர் பொண்ணு வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி சொல்கிறா. அது ஓகே தான், ஆனால் எனக்கு அதில் முழுசாக இன்னும் உடன்பாடு இல்லை. இப்போ நீ என்ன பண்ணுற, அந்த மலர் பொண்ணை கூட்டிக்கிட்டு என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ஒன்று எடுத்துருவோம். அது எடுத்தாச்சுன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. மலரை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டெஸ்ட்டு கூட நான் எடுக்கணும்னு நினச்சிருக்க மாட்டேன். இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, மலர் முதல்ல அரவிந்தன் கூட இருந்திருக்கா, அவன் தாலி கட்டியிருக்கான். அதுக்கப்புறம் நானும் அதான் சொல்லிட்டேனே, இப்போது உன் கூட இருக்கா. அதான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டோன்னு வையேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அதான். டேய் அறிவு கிட்டவனே, என்னடா பேசிகிட்டு இருக்க? நீ அமைதியாரு, நான் பேசிக்கிறேன். என்னப்பா கருப்பசாமி, நான் சொல்கிறது சரிதானே? இப்போது மலர் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் தான் காரணம்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுன்னு வையேன், அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மலரை நானே கூட்டிகிட்டு போயிடுறேன். நான் என் கூட வச்சுக்கிறேன், கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன். ஐயோ, என் சாக்லேட் என்னை கேவலமாக பார்க்குறான். இவனை கூட்டிகிட்டு வந்ததுக்கு என்னை எதால் அடித்தாலும் தகும். இதனால் உன் குடும்பத்தில் உனக்கு இருக்கிற கெட்ட பேர் கூட மறைஞ்சிரும். நான் மலரை கூட்டிகிட்டு போயிடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீ உன் குடும்பத்து கூட எப்பவும் போல் இருக்கலாம். என் தங்கச்சியும் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கா. நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. நான் என் டேடி கிட்ட பேசி உங்கள் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி தரேன். ஆமாம், இவன் என்ன தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இப்போ ஒத்த காலில் நிற்கிறான். அதுக்கு அப்பா தான் தடையாக இருக்காரு. இவர் நடுவில் போகுது சம்மதம் வாங்கி தருவார். ஆளப்பாரு, என்னை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே எனக்கு அண்ணனா பிறந்திருக்கான். என்னப்பா கருப்பசாமி, என்ன சொல்கிற? இதனால் மலர் வாழ்க்கையும் சேவ் ஆகும். எல்லாமே ஒரு டெஸ்ட் ரிசல்ட்டில் தெரிஞ்சு போகும். ஒருவேளை அந்த குழந்தை என்னோடதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உனக்கு எந்த கவலையும் இல்லைப்பா. நீயும் தேவையில்லாமல் பாரம் சுமக்க தேவையில்லை பாரு. இந்த வயசில் என்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்குது, என்னால் மலரை நல்லா பார்த்துக்க முடியும். ஆனால் எல்லாமே அந்த ஒரு டெஸ்ட் ரிசல்ட்டில் தான் இருக்குது. என்ன சொல்கிற? இப்போ போகலாமா? என்னதான் அந்த மலர் பொண்ணு நீ காதலிச்ச பொண்ணாக இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு பொண்ணை உனக்கு காலம்பூரா வச்சு காப்பாற்றணும்னு என்ன இருக்குது? வா கிளம்பலாம். உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் கூட ஆகிட்டதா சுரபி சொன்னான். கல்யாணங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தானே, ஆனால் இது தானே முக்கியம். அதுக்கு தான் சொல்கிறேன், வா கிளம்பலாம். கிளம்புங்க. நான் சொன்னேன்ல, நான் நினச்ச மாதிரியே ஒத்துக்கிட்டான் பாரு. மூஞ்சி. போப்பா போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா, கிளம்பலாம். நான் உங்களை தான் கிளம்ப சொன்னேன். அப்போது அந்த பொண்ணு நீ கூட்டிகிட்டு வரேங்கிறியா? கூட்டிகிட்டும் வரமாட்டேன், எங்கேயும் அனுப்பவும் மாட்டேன். அப்புறம் எப்படி டெஸ்ட் எடுக்கிறது? நீங்கள் என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க, பேசிட்டீங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சுன்னா தயவு செஞ்சு கிளம்புங்க. என்னெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஏய், நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? கேட்டுட்டு தான் சார் இருந்தேன். கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அப்போ நான் சொன்னது உனக்கு புரியலையா? நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொன்னேன். என்ன இப்படி பேசுகிறான்? உன்னை யாரடா இப்படி பேச சொன்னது? நான் கரெக்டாக தானே பேசுனேன். இங்கே பாரு கருப்பசம், சுரபி என்ன உள்ளே போயிட்டான். வேற என்னடா செய்யணும்னு நினைக்கிற? நீ என்ன நினைச்ச அவனை பற்றி? நான் அவனுக்கு நல்லதாக தானே எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அறிவு கட்டவன் அதை காதில் வாங்காமல் போய்கிட்டு இருக்கான். எது நீ பேசுறது நல்லதுக்கா? நான் நேற்று வீட்டில் வச்சு உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? அம்மா, நீ முதல்ல இவனை பற்றி என்ன நினைச்ச? இல்லை சுரபி, நான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும் என்னை ரொம்ப ஹாப்பியாவான்னு நினச்சேன். சந்தோஷப்படுவானா? எதுக்கு? என்னத்துக்கு?
இல்லை இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்து அந்த மலரோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சிட்டா அவனுக்கு இந்த மாதிரி கஷ்டம்லாம் இல்லைல்ல. நானும் மலரை ஏற்றுக்குவேன். அப்போது இவன் ரிலீஃப் ஆயிடுவானே. இந்த சின்ன வயசில் இந்த மாதிரியெல்லாம் கஷ்டத்தை தாங்கிக்கணும்னு இவனுக்கு என்ன தலையெழுத்தா? அப்போ சந்தோஷப்படுவான்னு தான் நினச்சேன். ஏன்டா அண்ணா நீ இப்படி இருக்க? தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு எவ்வளோ அழகா அதை சமாளிக்கிறேன்னு பாரு. நான் எங்கே சுரபி சமாளிக்கிறேன்? நான் தான் தப்பை ஒத்துக்கிட்டேனே. நான் பண்ண தப்பை ஒத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு பரிகாரத்தை நானே பண்ணுறேன்னு தானே சொல்கிறேன். பாரு, அந்த பொண்ணு அரவிந்தம் கூட என் கூட இப்போ கருப்பசாமி கூட 3 பேர் கூட இருந்திருக்கா. இப்போ நான் எப்படி நம்புறது அது ஏன் குழந்தைன்னு? அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு சொன்னேன்லடா நேத்தே. எல்லாத்தையும் கேட்டு தலையை ஆட்டிக்கிட்டு இன்னைக்கு இங்கே வந்து இவங்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இவன் சும்மாவே என்னை யார் எடுத்தும் கூட பார்க்க மாட்டான். இனிமேல் சுத்தமாக மதிக்க மாட்டான். இல்லை சுரபி, இவன் என்ன இப்படி இருக்கான்? கொஞ்சம் கூட சொரணை இல்லாமல். இந்த விஷயத்த நான் இவங்கிட்ட சொன்னதும் இந்த தப்பை நான் ஒத்துக்கிட்டதும் ஒன்று இவன் என்னை கோவப்பட்டு அடிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் திட்டவாது செஞ்சுருந்துருக்கணும். ரெண்டையுமே பண்ணலை. சரி, அப்படின்னா நான் சொன்ன விஷயத்துக்காவது ஒத்துக்கிட்டு என் கூட வந்திருக்கணும். அதுவும் பண்ணலை. இவனை எந்த கணக்கில் சேர்க்கறது? அப்படின்னா அவனுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும்னு அர்த்தம்டா. எப்படி எப்படி தெரிஞ்சிருக்கும்? நானே இப்போ தான் ஒத்துக்கிட்டேன். இதில் உனக்கு பெருமை வேற. நாயே, அன்னைக்கு மலரோட செயின் உன் காரில் கடந்ததுன்னு சொன்னப்பவே அவன் மலரை எடுத்துக்கிட்டு வேமா கிளம்பிட்டான். அப்போவே எனக்கு டவுட் இருந்தது. ஆளு மண்டையும் பாரு. உன்னெல்லாம் அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குடா. நீ அவனை என்ன நினைச்ச? அவன் அந்த பிள்ளையை பொத்தி பொத்தி வச்சிருப்பான்டா. இப்போ இவ்வளவையும் கேட்டுட்டு அவன் பேசாமல் போறான்னா உனக்கு ஏதோ அவன் பதிலுக்கு நல்லா கொடுக்க போறான்னு தான் எனக்கு தோணுது. நீ ஒரு ஆளு. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்ன சொல்லி தொலை. எனக்கு தெரிஞ்சு அந்த மலர் பொண்ணு வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு காரணம் இவனாத்தான் இருக்கும். அதனால தான் கமுக்கமாக போகிறான். நீ இவனை பற்றி என்னென்னமோ சொல்கிற, ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் தெரியல. என்னதான் இருந்தாலும் இவனும் ஒரு ஆம்பளை தானே. எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. அதனால தான் டெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போது டவுட்டு சுத்தமாக கிளியர் ஆகிடுச்சு. கன்ஃபார்மாக இது இவனோட குழந்தை தான். இல்லாட்டி இந்த பொண்ணுக்காக இவன் இந்த வயசில் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? ஓஹோ, அப்போ நீ அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் அவன் எதுக்கிட்ட அப்படி பேசாமல் இருக்கணும்? வெளியே சொன்னா அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தானே அசிங்கம். அதனால சொல்லாமல் இருக்கான். ஒரு தப்பு பண்ணியிருக்கோன்னு உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லை என்ன? நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா இவனும் தப்பு பண்ணியிருக்கான். அதனால தானே குழந்தை உண்டாயிருக்கு. அதனால தான் அவனால் பேச முடியல. உன் பேச்சை கேட்டு நான் வேற பைத்தியக்காரத்தனமா என்னென்னமோ பேச இருந்தேன். போ லூசு போ. வா கிளம்பலாம். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கலாம். வா. மன்னிப்பு கேட்டுட்டு மேற்கொண்டு என்ன செய்யலான்னு கேட்கறதுக்கு தான் இவனை கூட்டிட்டு வந்தேன். இவனை கூட்டிட்டு வந்ததுக்கு என் சாக்லேட் கிட்ட என்ன நல்லா அசிங்கப்படுத்தி விட்டுட்டான். இவன் வேற எதுவுமே பேசாம உள்ள போயிட்டான். எதுக்கா இருக்கும்? இவனுக்கு இவன் பண்ண தப்ப நான் எப்படி புரிய வைப்பேன்? இவனை பத்தி தெரிஞ்சா அண்ணி வேற என்ன நினைப்பாங்க, என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. ஆமா முத்து, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு மாமா சொல்லிடுச்சு. நிஜமாவா மானு? இங்க பாரு, அண்ணனை கூட்டிட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு தான். சொல்லிட்டேன் சரியா? சரி சரி வந்துடுறேண்ணே. அப்புறம் புதன்கிழமை மாங்கல்யம் வாங்க போலான்னு இருக்கோம். போயிட்டு வாங்க. உன் தங்கச்சி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. மாங்கல்யம் வாங்கணுமா, ஏதோ மாங்காய் காசு, என்னமோ லட்சுமி காசு, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. ஆமா, என் தாலியில் அதெல்லாம் இருக்குல்ல. மாங்கல்யம், மாங்காய் காசு, லட்சுமி காசு, பவள காசு எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் வாங்கி தங்க செயின்ல கோர்த்து தான் மாமா வச்சிருந்தாரு போல. அன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்ததும் கற்பனை விட்டு கட்ட சொல்லிட்டாரு. மானு, அப்புறம் இன்னொரு விஷயம். பெரியம்மாவும் பெரியப்பாவும் தான் அந்த ஃபங்க்ஷனை முன்னாடி நின்று நடத்த போறாங்க. ஏன் அப்ப நம்ம மாமா அத்தை? அது வெண்ணிலாவும் அரவிந்தனும் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நானும் பெரியம்மா கிட்ட போய் அந்த மாதிரிலாம் கேட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. சரி பண்ணட்டும் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்படியாவது பெரியம்மாவுக்கு கோபம் எல்லாம் குறைஞ்சு எல்லாரையும் திட்டாமல் இருப்பாங்கல்ல. எப்போ பார்த்தாலும் அவங்களால தான் சண்டை வருது. அதான் அவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து பார்க்கலான்னு. சரிதான். அப்பனா மாமா வருத்தப்பட மாட்டாரா? அந்த மனுஷன் என்ன நினைக்கிறாருன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குதுமானு. அதுக்கெல்லாம் அண்ணன் தான் சரி. அப்பா என்ன நினைக்கிறாருங்கிறத முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதுக்கு. நான் என் அண்ணனை பார்த்தே வளர்ந்துட்டேனா, அதனால என் அப்பா எப்போ என்ன நினைக்கிறாரு, எப்போ என்ன செய்வாருன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அண்ணன் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமானு. நீங்கள் இனிமேல் இங்கே வரவே மாட்டீங்களா? மாமா எப்போ கூப்பிடுறாரோ அப்பதான் நாங்கள் வருவோம்னு சொல்லி நான் அன்னைக்கு தான் மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன். எங்கள் அப்பா இப்போதைக்குள்ளே கூப்பிடுற மாதிரியே தெரியலமானு. ஆனால் ஒரு வகையில் நீயும் அண்ணனும் யோகக்காரங்க தெரியுமா? ஏன்டா அப்படி சொல்ற? ஆமாம், கோச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாலும், வீட்டு வாசலில் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாலும், என் அப்பா அவர் கையால் தாலி எடுத்து கொடுத்து அண்ணனை கட்ட சொன்னார் உன் கழுத்தில். முறைக்கு எங்கள் அப்பா தான் உங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காரு. அந்த ஹாப்பியாவது அவருக்கு இருக்கும். ஆனால் பாரு, இப்போ எனக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை பெரியம்மாவும் பெரியப்பாவும் தான் நடத்துகிறாங்க.
அன்னைக்கு வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டும் போதும் எங்க அப்பா இல்லாம கட்டிட்டேன். இப்பவும் பாரேன் இப்படி ஆயிடுச்சு. நீ தானடா போய் பெரியம்மா கிட்ட கேட்டேன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு வருத்தப்படுற? வெண்ணிலா சொன்னான்னு அப்படி போய் செஞ்சேன். ஆனா எனக்கு மனசுக்கு இப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, எங்க கல்யாணம் வாசல்ல வச்சு நடந்தாலும் மாமாவும் அத்தையும் தான் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் நடந்தது. நீ வருத்தப்படாத முத்து. இப்பதான் மானு எனக்கே ஒன்னொன்னா புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப அவசரப்பட்டுட்டு ரொம்ப கோவக்காரனா இருந்துட்டேன்ல. சரி சரி, இனிமேல் எல்லாம் சரியா போகும் என்ன, நீ ஒன்றும் கவலைப்படக்கூடாது. சரி, ஏதோ எக்ஸசைஸ் பண்ண போறேன்னு சொன்ன, பண்ணிட்டியா? ஆஹா, பண்றதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள சுரபி அக்கா வந்துட்டாங்க. மாமா சுரபி அக்கா கூட பேசிக்கிட்டு இருக்கு. சுரபியா? அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? தெரியல, மாமா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அக்கா. அண்ணன் அவ கூட பேச விட்டுட்டு நீ சும்மா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கியா? அவங்க 2 பேரும் கிளாஸ்மேட், பேசுவாங்க. நான் எதுக்கு நடுவுல நிக்கணும்? போ லூசு போ. இங்க பாரு, லூசுன்னு சொன்னேன்னா மூஞ்சிலே குத்திடுவேன் பாத்துக்கோ. சரி சரி, இல்ல 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 இல்ல. ஆமா, எதுக்கு அவ வந்திருக்காளாம்? தெரியலடா. இந்த அவங்க அண்ணன் வரான், கேட்டு சொல்லட்டா இல்லைன்னா நீ கேக்குறியா? இல்ல இல்ல, நான் கட் பண்ணிடுறேன். வை வை, நாளைக்கு பேசுறேன். மாமா வா, சுரபி அக்கா எங்க? கிளம்பிட்டாங்கடா. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலாம்ல? வேலை இருக்குன்னு அப்படியே போயிட்டாங்க. ஆமாவா? அம்மா எதுக்கு வந்தாங்களா? அதுவா, இன்னைக்கு நம்ம டியூஷனுக்கு லீவ் விட்டுட்டோம்ல, அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போக வந்தாங்க. அதான் நம்ம சார் கிட்ட நேத்தே சொல்லிட்டோம்ல. சார் கிட்ட சொன்னோம், இவங்களுக்கு தெரியாதுல்ல. சுரபி அக்கா அவங்க அண்ணனுக்கா, அவங்களும் வந்திருந்தாங்க பார்த்தேன். அவங்களுக்கு தான், அவங்களுக்கு தெரியாது போல. அதான் என்னமோ ஏதோன்னு பார்த்துட்டு போக வந்திருக்காங்க. சரி சரி. அம்மா அப்ப அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நம்ம காஃபி கொடுக்கணும்ல? அதான்டா நான் கூப்பிட்டேன், அவங்களுக்கு டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டாங்க. சரி. முத்து ஃபோன் பண்ணி இருந்தா மறுபடியும். என்ன வேண்டா? பெரியத்தையும் பெரிய மாமாவும் சேர்ந்து தான் முத்துவுக்கும் நிலாவுக்கும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடத்த போறாங்களாம். அப்படியா? ஏனாண்டா? முத்து தான் போய் நீங்க தான் நடத்தி வைக்கணும் பெரியம்மான்னு கேட்டானா, பெரியம்மாவும் சரின்னு இறங்கி வந்துட்டாங்களாம் கோவத்தையெல்லாம் விட்டுட்டு. அப்படியா? முத்து தான் பெரியத்த காலில் விழுந்து நீங்க தான் நடத்தி கொடுக்கணும்னு கேட்டிருக்கான். ஆனா இப்ப வருத்தப்படுறான், அப்பா முன்னாடி நின்று நடத்த முடியாம போச்சேன்னு. ஏன் அப்படி பண்ணியிருக்கான் தெரியலையே என்னன்னு. அவன் தம்பி சொல்றான், நீயும் அண்ணனும் கொடுத்து வச்சவங்க மானு, உங்களுக்கு வீட்டு வாசல்ல வச்சு கல்யாணம் நடந்தாலும் அப்பாவும் அம்மாவும் தாலி எடுத்து கொடுத்து தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறான். நீங்களாவது கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்றான். நம்ம கண்டிப்பா போயிடணும். என்ன போலாண்டா, ஆனா நீ வேற உங்க மாமா கிட்ட சவால் விட்டுட்டு வந்தியே அன்னைக்கு, நீங்களா கூப்பிட்டாதான் நாங்க வருவோன்னு. அதைத்தான் நானும் யோசிச்சேன். ஆனா நான் வீட்டுக்கு தானே அப்படி சொன்னேன். அதுக்கு தான் முத்து கோயில்ல தானே ஃபங்க்ஷன் வச்சிருக்கான். நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிடுற மாதிரி போயிட்டு ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு வந்துருவோம் அப்படித்தானே பேசி வச்சிருக்கோம். அப்பா என்ன நினைப்பாருன்னு தெரியலடா. நம்ம கண்டிப்பா போவோம் மாமா. முத்து நம்ம வருவோம்னு பார்த்துக்கிட்டே இருப்பான், வரலைன்னா வருத்தப்படுவான். சரிடா, என்ன ஆனாலும் சரி, நீ ஆசைப்பட்டுட்டேல, போவோம். நம்ம ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போவோமா? என்னடா வாங்கணும்? மாடு பொண்ணே, என்ன வாங்கணும்? என் பிள்ளைக்கு இப்படியெல்லாம் யோசிக்க தெரியுமா? ஃபங்க்ஷனுக்கு போனா ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகணுமே. சரி, என்ன வாங்கலாம் அதே நீங்களே யோசிங்க. சரி. அப்புறம் எனக்கு ஒரு கோவம். கோவமா? எதுக்குடா? சுரபி அக்கா எதுக்கு ஒன்று சாக்லேட் சாக்லேட்னு கூப்பிடுறாங்க? நான் என்னடா பண்ணேன்? நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. நீ ஸ்ட்ரிக்டா சொல்லு, அப்படியெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு. நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், அப்படி கூப்பிட்டா நான் திரும்பியும் பார்க்க மாட்டேன். அப்படியே அப்படி கூப்பிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? ஆமா, அவ எப்பவும் அப்படித்தானே கூப்பிடுவா. இப்ப என்ன உனக்கு? எனக்கு கோவமா வருது. உனக்காக தான் நான் பேசாம விட்டு வச்சிருக்கேன். கோவமா வருதா? எதுக்குடி? நீ ஏன் மாமா தானே? ஆமா, நான் தான் உன்னை என்ன பட்ட பேர்னால வச்சு கூப்பிடணும், வேற யாரும் கூப்பிடக்கூடாது. எனக்கு ஒரு மாதிரி பொச பொசன்னு வருது அவங்க அப்படி கூப்பிடும்போது. நீ சொல்லி வைக்கிறியா இல்லைன்னா நான் சொல்லவா? பொச பொசன்னு வருதா? அதுக்கு பேரு தான் பொசசிவ்னஸ். அது எனக்கும் தெரியும், அது எனக்கு அப்படி வருது. நான் நம்ம வீட்டுக்கு அவங்க வந்திருக்காங்களேன்னு சொல்லி தான் ஒண்ணுமே சொல்லாம உள்ள வந்துட்டேன். நாளைக்கெல்லாம் காலேஜ்ல வச்சு உன்னை அப்படி கூப்பிட்டாங்கன்னு வையேன், எங்க வச்சு கூப்பிடுறாங்களோ அந்த இடத்துல சண்டை போட்டுருவேன் பாத்துக்கோ. நீ சண்டை போடுடி, அதை நான் பார்க்கணும். நீ சண்டை போடு. என் முன்னாடி இன்னொரு தடவை அப்படி கூப்பிடட்டும், அப்புறம் இருக்கு. மனுப்புல நீ ரொம்ப மாறிட்டடா, ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. என்னென்னமோ ஃபீலிங்ஸ்லாம் வருது உனக்கு. நீ எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே யாரையும் என்கிட்ட பேசவே விட மாட்டேன். கிருஷ்ணமூர்த்தி உன்கிட்ட எத்தனை தடவை அடி வாங்கியிருக்கான். சரி நீ சொல்லு, என்ன யாராவது அந்த மாதிரி பட்ட பேர் வச்சு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவ? மனு, உன்னை நான் மட்டும்தான் அப்படியெல்லாம் கூப்பிடணும். வேற யாராவது எந்த மாதிரியாவது கூப்பிட்டானுங்கன்னு வையேன், அவங்க சொல்லி முடிக்க முன்னாடி அவங்க வாயில ஒரே குத்து குத்தி வாயில வெத்தலை பாக்கு போட வச்சிருவேன். அப்போ உனக்கும் பச பசன்னு வருதுல்ல கோவம்?
அதை தாண்டி நானும் சொல்றேன், எனக்கு எப்போல இருந்தோ அப்படிதான் வருது, உனக்கு இப்பதான் வருது. சரி, சுரபி அக்கா வரதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதுக்கு நீ பதில் சொல்லு. நான் உங்ககிட்ட கேட்டேன்ல. மானுக்குட்டி, அதை மறந்துருப்பேன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒன்றும் மறக்கல. நீ சொல்லு, எப்போ எனக்கு பாப்பா கொடுத்த? அது உனக்கு தெரியாது. ஆமா, எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன், சொல்லு. எனக்கே ஞாபகம் இல்ல. எதுக்கு ஞாபகம் இல்லாம போகுது? என்னைக்குன்னு ஞாபகம் இல்லடா. சரி, அப்ப நான் ஞாபகம் வந்தா எனக்கு சொல்லு என்ன. சரி மானு, நான் அப்படி பண்ணிட்டேன்னு உனக்கு தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு உனக்கு என் மேல கோவம் இல்லையா? ஆஹா, கோவம் இல்லை. நீ ஏன் கருப்பன் தானே, நான் ஓமானு தானே. ஆமாடி பிள்ளை. ஏமானு, யாராவது வந்து உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா நீ நீ இல்லை இல்லை உன்கிட்ட யாராவது ஏதாவது எப்போவாச்சும் வந்து ஏதாவது பேசுனாங்கன்னா நீ நீ இல்லைடா, ஒன்றும் இல்லை. என்ன சொல்ல வர, சொல்லு. இல்லைம்மானு, நீ நீ எப்போவும் என் கூடவே இருப்பேல, என்னை விட்டுட்டு போயிடுவியா? நான் எதுக்கு உன்னை விட்டுட்டு போக போறேன்? போகவே மாட்டேன். அதான் கேட்குறேன். யாராவது எப்போவாச்சும் உங்ககிட்ட வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா ஏதாவது ஏதாவது சொன்னாங்கன்னா என் மேலே அப்போ உனக்கு கோவம் வந்து என்னை விட்டுட்டு போயிடுவியா? இங்க பாரு மாமா, நீ சொன்ன என்னதான், நீ என்கிட்ட கேட்டுக்கிட்ட என்னதான், நான் அன்னைக்கு அரவிந்தன் கூடயே அத்தை வீட்டுக்கு போனேன். வேற யார் கூடயும் போக மாட்டேன். நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? எதுக்கு பயப்படுற? இல்லை, அன்னைக்கு மாதிரி மறுபடியும் என்கிட்ட இருந்து உன்னை யாராவது பிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்குடா. அப்படிலாம் நீ என்னை யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், எனக்கு தெரியும். மனு, எப்பவும் எதுக்காகவும் என்னை விட்டுட்டு போயிடாதடி. நான் என் கருப்பனை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நிஜமா? நிஜம்மா, சத்தியமா? சத்தியமா. நான் எப்பவும் என்னைக்கும் என் கருப்ப மாமாவை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். ஆத்தா முன்னாடியெல்லாம் ஒன்று சொல்லும், நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்து எடுத்து பறந்தாலுமே எப்போவுமே நமக்கு ஒரே புருஷன் தானா, அந்த புருஷனுக்கு எப்போவுமே அதே பொண்டாட்டி தானா, அவங்க எப்போவுமே மாறவே மாட்டாங்களாம். அதே மாதிரி நான் எப்போவுமே உன் கூடயே தான் இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் உன்னைய விட்டுட்டு நான் போகவே மாட்டேன். தேங்க்ஸ் பிள்ளை. நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படவே கூடாது. என்ன, எப்பவும் நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். உனக்கு கால் வலிக்குதாடா நான் உன் மடியில் படுத்துருக்கிறது? எப்பவும் நீ தான் உன் மடியில் என்ன படுக்க வைப்ப. இன்னைக்கு தான் முதல் தடவையா நீ என் மடியில் படுத்திருக்க, இத்தனை வருஷம் கழிச்சு. உனக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? நீ எப்போ பார்த்தாலும் ஒரு கண்ணா ஆத்தா மடியில் படுப்ப, இல்லைன்னா அத்தை மடியில் படுப்ப. நான் உன் கூட பேசாமல் இருந்தப்ப நீ ஆத்தா மடியில் படுத்திருந்தேல, நான் பார்த்தேன். அப்புறம் ஒரு நாளைக்கு அத்தை மடியில் படுத்திருந்தேல, அது மாதிரிக்கு இன்னைக்கு நீ என் மடியில் படுத்திருக்க. சொல்லு, உனக்கு வீட்டு நினப்பு வந்துருச்சா? அப்படியெல்லாம் இல்லைடா. ஏமானு, நீ நல்லபடியாக பிள்ளைய பத்துருவியா? எனக்கு பயமா இருக்குடா, குட்டி பிள்ளையா இருக்க. நீ என் கூடவே இருக்கேல, நான் பயப்படவே மாட்டேன். நான் நல்லா பெற்று கொடுத்துருவேன். உனக்கு என்ன? பாப்பாக்கு என்ன பேர் வைப்போம்? பாப்பாவா? பிறக்கட்டும். பாப்பாவா தம்பியான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேர் வைப்போம். அப்புறம் எப்படி காலேஜுக்கு போகிறது? கேட்டிருக்கேன்டா, வீட்டில் இருந்தே படிக்கிறதுக்கு. எக்ஸாம் மட்டும் காலேஜில் போய் எழுதிக்கிறாப்புல சார் கிட்ட கேட்டிருக்கேன், சரின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சரி. மானு, இப்படியே உன் மடியிலேயே படுத்துட்டே இருக்கணும் போல தோணுதுடி. எனக்கும் உன் மடியில் படுத்திருக்கும் போது அப்படித்தான் தோணும். இப்போ உனக்கும் அப்படித்தான் தோணுதா? நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரே மணிக்கு தோணுதுன்னு. எப்பவும் என் கூடவே இருடி பிள்ளை. சரி, உன் கூடவே தான் இருப்பேன். அரவிந்தன் வந்து எதுவும் சண்டை போடுவான்னு பயப்படுறியா? அப்படிலாம் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் முன்ன மாதிரி இல்லை. இப்பெல்லாம் என்கிட்ட நல்லா பேசுகிறான் தெரியுமா? கோவமே பட மாட்டேங்கிறான் என்கிட்ட. சரி. நான் இப்போவும் எப்பவும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் கூடயே தான் இருப்பேன். நீ வருத்தப்படவே கூடாது. சரிடி பிள்ளை, எனக்கு அது ஒன்று போதும், வேற எதுவும் வேண்டாம். கூட நான் கூடியிருந்திட எனக்கு சென்மம் ஒன்று போதுமா? 100 சென்மம் வேணும், அது கேட்குற சாமியா? ஒரு சென்மம் நமக்கு போதுமா? வேறு வரும் ஏதும் கேட்போமா? சதா வரும் கேட்போம் அந்த சாமிய, அந்த சாமிய. அடியே பப்பரமிட்டா, ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடலான்னு சொன்னேன்ல, இப்படி ஊர்வலமா நடத்தி கூட்டிட்டு போற இந்த வெயில்ல. ஆட்டோ பிடிச்சு போனால் நம்ம போகிறது வாரது யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இப்படி ஊர்வலம் மட்டும் போகணும். நீ பேசாமல் என் பின்னாடி வா.
பேசாம உன் பின்னாடி வரவா? அடிக்கிற வெயிலுக்கு நான் கருத்து போயிடுவேன் போல. எப்படி எப்படி? சரி, உடனே முழிய உருட்டாத. ஏற்கனவே கருப்பா தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் கருத்து போயிட்டா என்ன பண்றது? நீ எப்படி இருந்தாலும் ஐ லவ் யூ, யூ டோன்ட் வரி. சரி, ரோட்டை பார்த்து நட. ஆமா, இப்போ எதுக்கு இந்த அடிக்கிற வெயில்ல திருவிழாக்கு போற மாதிரி ஜிங்குஜான்னு ட்ரெஸ் பண்ணியிருக்க? ஒரு நகை கடைக்கு துணி கடைக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் நிறைய வெரைட்டி டிசைன் எடுத்து காமிப்பாங்க நமக்கு. அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? நானா யோசித்தேன். கஷ்டகாலம் உன்னோட. திரும்ப அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடலாம், இப்படி நடந்தே போக வேண்டியதாக இருக்குது. ஒரு ஆட்டோ வந்து பிடிச்சிருவோமா மைனி? ஆமாம், அந்த ஒரு தெரு நடந்தாச்சு, இந்த மேற்கொண்டு ஒரு 1.5 தெரு நடந்தால் பஜார் வந்துடும். அட என்ன குடும்பத்தோட எங்கேயோ ஊர்வலம் கிளம்பிட்டீங்க போல தெரியுது. அல்லி, எங்களை பார்த்தா என்ன ஊர்வலம் போகிற மாதிரியா தெரியுது? பஞ்சு என்ன பேக்கும் கையுமா கிளம்பியாச்சாட்டா இருக்குது. அதான் நேற்று நானும் பார்வதியும் உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லா விவரமும் சொல்லி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கோம்ல அல்லி. கொழுந்தனார் பிள்ளைக்கு விசேஷம்னு மறந்துட்டியா? அது வெள்ளிக்கிழமை தானே பஞ்சு? வெள்ளிக்கிழமை தான். இன்னைக்கு அந்த மாங்கல்யம், அந்த தாலிச்சரடு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு போகிறோம். அடே அப்படியா? ஆமாம், சம்மந்தார் பின்னாடி இருக்காங்கல்ல. சரி சரி சரி, பஜாருக்கா? ஆமாம் ஆமாம், ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் போகலான்னு இருக்கோம். நகை ஆசாரிட்ட கொடுத்தோன்னா அம்சமாக செஞ்சு கொடுத்துருவாரே. நான் அப்படித்தான் நினச்சேன். சரி, நம்ம செலவில் மாங்கல்யமும் ஒரு 3 பவுனில் தாலிச்சரடு எல்லாம் வாங்கி கொடுப்போம், ஆசாரியை விட்டு செய்ய சொல்லுவோன்னு தான் நினச்சேன். அவர் குழந்தைனார் பிள்ளை என்ன சொல்கிறான், அவன் செலவில் தான் அவன் பொண்டாட்டிக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுக்கணுமா. அதான் கடையிலே வாங்கிடுவோம் பெரியம்மா அப்படின்னா. அதான் போய்கிட்டு இருக்கோம். அவன் செலவுலையா? ஐசம்மா, ஆமாம், எங்கள் வீட்டு ஆம்பளைங்க யாருமே முறைப்படி கல்யாணம் பண்ணலைன்னாலும் கட்டிக்கிட்ட பொண்டாட்டியை தங்கமாக வச்சு காப்பாற்றுறதுல அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏய், கோவப்படாதீங்க ஐசம்மா. இந்த என் புருஷன் முத்து இருக்கான் பார்த்தீங்களா, இவனும் அப்படித்தான். என் பொண்டாட்டிக்கு எதுனாலும் நான் தான் செய்யணும், நான் சம்பாதிச்ச காசுல தான் செய்யணும்னு ஒரே அடம். அதான் எங்கள் அத்தை தாலி செயின் மாங்கல்யம் எல்லாமே என் செலவில் நான் வாங்கி தரேன்னு சொல்லியும் அதெல்லாம் முடியாது, என் பொண்டாட்டிக்கு நான் தான் செய்வேன்னு ஒரே பிடிவாதமாக நின்றுட்டான். இந்த ஃபங்க்ஷன் முழுக்க என் புருஷன் செலவு தான். ஏன் ஐசம்மா, உங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்ச புதுசில் உங்களுக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்களே, தாலியெல்லாம் யார் செலவு? மறந்து வச்சு என்ன வெண்ணிலா, பேச்செல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கு. எங்கள் வீட்டில் நடக்கிறத சொன்னேன் ஐசம்மா, கோச்சுக்கிடாதீங்க. டாடி, இப்படி தெருவா சண்டை போட்டுக்கிட்டே போறதுக்கு தான் நடந்து வரணும்னு சொன்னியா? ஆனாலும் உனக்கு இருக்கிற வாய்க்கு வாய் இருந்தா தான் இந்த காலத்துல எல்லாம் பிழைக்க முடியும் ஐசம்மா. அமைதியாக இருந்தா ஊருக்கு எழுச்சவன் பிள்ளையார் கோயில் பூசாரிங்கிற மாதிரி யார் தப்பு பண்ணாலும் பழைய தூக்கி அமைதியாக இருக்கிறவங்க மேலே போட்டுருவீங்கல்ல. ஏய், இந்தா என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ என்ன சொல்ற? நடந்ததை சொன்னேன் ஐசம்மா. ஏத்தே, என்ன போவமா, என்ன நின்றுக்கிட்டே இருக்கீங்க? அல்லி, நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிடாத, இது ஒரு வாயாடி கழுத தானே, தெரியாதா உனக்கு அவளை பற்றி? என்ன பேசுகிறான்னே தெரிய மாட்டேங்குது, அவள் இஷ்டத்துக்கு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. ம் சரி, வரசா நடைய கட்டுங்க, அங்கே நகை கடையில் போய் நல்லா ஏசி ரூமில் உட்காந்துக்கிடலாம். அடே பஞ்சக்கா, என்ன குடும்பத்தோட எங்கேயோ கிளம்பியாச்சாட்டா இருக்குது? ஆட, கொழுந்தனார் பிள்ளைக்கு விசேஷம் வருதுல்ல நாச்சியாரு, அதான் மாங்கல்யம் வாங்கலான்னு போகிறோம். அப்படியா? இன்னைக்கு நல்ல நாள் தான், புதன்கிழமை, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, நல்லபடியாக வாங்கிட்டு வாங்க. ஆமாம், எங்கள் மரகதக்காவை காணோம். எங்கள் பாப்பா வந்திருக்கா, பிள்ளையை தூக்கிட்டு அவளை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்காங்க. நாங்கள் 5 பேர் மட்டும் கிளம்பியிருக்கோம். ஆமாம், எங்கள் பெரியத்தை இருக்கும்போது வேற யார் வேணும், அவங்களே எல்லாத்தையும் பார்த்து நல்லா வாங்குவாங்களே. இங்கே பாரு, நீ திரும்ப வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வாயை திறக்காத. இல்லை, பிள்ளைக்கு அம்மாவை காணுமேன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. எங்கள் பெரியத்தையுமே என் முத்துக்கு அம்மா தான். அது சரிதான், அதுதான் தெரியுமே. ஆமாம் நாச்சியாரக்கா, அந்த ஃபங்க்ஷன் முழுக்க என் முத்துவோட செலவு தான் தெரியுமா? தெரியுமா? நகை கடைக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு மெடிக்கல் ஷாப் போங்க. எதுக்கியா? ஒரு பிளாஸ்டர் வாங்கி இந்த இவ வாயில ஒட்டணும். அதை முதல்ல செய். சரி நாச்சியாரு, நின்று பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போகிறதே தெரியல. சரி, அப்புறம் பாப்போம், என்ன ஃபங்க்ஷனுக்கு மறக்காமல் வந்துரு. ஆட்டுங்கக்கா. வந்தாச்சு. அப்படி இந்த தெரு முக்கு திரும்பினா பஜாரு தான். வரிசையாக நெடுக நகை கடையாக தான் இருக்கும். நம்ம வாடிக்கையாக வாங்குற கடைக்குள்ளே போயிட வேண்டியதான். என்ன பஞ்சு, பார்வதி, என்ன சம்மந்தாரம் கூட்டிட்டு எங்கே கிளம்பிட்டீங்க? ஷூ, இது என்னது இது சோதனை? ஏய் டாடி, இதுக்கு தான் நீ நடந்து வரலான்னு சொன்னேன்னா? எஸ்யா. சி, திரும்ப. என் புருஷனோட அருமை பெருமை எல்லாம் ஊருக்குள்ளே இருக்கிற பொம்பளைகளுக்கெல்லாம் தெரிய வேண்டாமா? ஒரு பொம்பளைக்கு தெரிஞ்சா போதும், ஊர் மொத்தமும் தெரிஞ்ச மாதிரி தான். அது ஒன்றை பார்த்தாலே எனக்கு நல்லா புரியுது. பேசாம நடைய கட்டு. இன்னும் எத்தனை பேர்கிட்ட நின்று பேசிட்டு போவ? இப்போ புரியுதா ஏன் ஆட்டோ வேண்டாம் நடந்து போவோன்னு சொன்னேன்னு? அரை பவுன்ல ஒரு மாங்கல்யம் வாங்குறதுக்கு இவ்வளோ அளப்பற தேவையில்லை. என்ன நட. அரை பவுனா இருந்தாலும் தங்கம் தான். வாங்கி கொடுக்குற என் மாமே சிங்கம் தான். என்னைய போட்டு படுத்தாதடி. இந்த வெயில் கொடுமையை விட உன் கொடுமை ரொம்ப கொடூரமா இருக்கு.
சே, நானெல்லாம் இப்படி குடும்பத்தோட ஒரு நகை வாங்குறதுக்கெல்லாம் ஊர்வலம் போவேன்னு என் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. வர வெள்ளிக்கிழமை வீட்டில் விசேஷம் வச்சுருக்கோம்ல, அதுக்கு மாங்கல்யம் வாங்கலான்னு போய்கிட்டு இருக்கோம். அதான் சம்மந்தாரை கூட்டிகிட்டு போகலான்னு போய்கிட்டு இருக்கோம். ஆமாம் 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 ஆமாம், சரி 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 சரி. அப்புறம் சுப்புலட்சுமி நல்லா இருக்காளா? எங்க பஞ்சு? போதும் போதும் போதும், கடையை போட்டியிட போறாங்க, கிளம்புங்க. சரிம்மா, நம்ம அப்புறமா பேசுவோம். வெயில் வேற ரொம்ப அடிக்குது. சம்மந்தாரை வேற நடத்தி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கோம். அப்புறமா பேசுவோம். ஃபங்க்ஷனுக்கு வருவீங்கல்ல, அங்கே வச்சு பேசிக்கிடுவோம். வாங்க. சரி பஞ்சு, பார்த்து போயிட்டு வாங்க. வாங்க வாங்க, வேகமா நடங்க, எட்டி நிறைய போடுங்க. ஏக்கா, எந்த மாதிரி மாடலில் தாலி செயின் வேணும்? முறுக்கு செயினா இல்லைன்னா நார்மல் செயினா? அந்த கோதுமை மாடல், தளபதி மாடல்னு சொல்லுவாங்க, அதுலேயும் இப்போல்லாம் போடுறாங்க. இல்லாட்டி இந்த பாம்பு மாடல், பூரா மாடல் இருக்குது. அதுலேயுமே முகப்பு வச்சதெல்லாம் இருக்குது. எந்த மாதிரி எடுக்கிறது? எத்தனை பவுனில் எடுக்கிறது? முகப்பிலையே பார்த்துக்கோங்க. இந்த குண்டு அந்த மாதிரி மாடலும் இருக்குது. இல்லைன்னா இந்த சாமி படமெல்லாம் இப்போ வருதில்ல, ஆன்டிக் மாடல், அதுவும் இருக்குது. கோபுரம் மாடல், நிறைய மாடல் இருக்குது. உங்களுக்கு எந்த மாடலுக்கா எடுத்து காட்டுறது? இந்த யார் ராசா, இரு இரு இரு, பொறு பொறு பொறு. எத்தனை பவுனா? அரை பவுனில் மாங்கல்யம் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். எது அரை பவுனா? இந்த அரை பவுனில் மாங்கல்யம் வாங்குறதுக்கு 5 பேர். என்ன அரை பவுனான்னு அசால்ட்டாக கேட்குறீங்க? அரை பவுன் தங்கம்னா என்ன ஓசியாவா கொடுக்குறீங்க? அரை பவுனில் வாங்க வந்தாலும் அது என் புருஷன் உழைச்சி சம்பாதிச்ச காசு. போச்சு, ஆரம்பிச்சிட்டான். என் மானத்தை வாங்குறதுக்குன்னே என்னையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கா. ஏக்கா இல்லைக்கா, அப்படியெல்லாம் இல்லைக்கா. என்ன வேணும்னு கேட்டேங்க்கா. வரவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க வேண்டியது சேல்ஸ்மேனோட வேலை தானக்கா. சேல்ஸ்மேனோட வேலை தானே. 1 கிராமில் வாங்க வந்தாலும் 1 கிலோவில் வாங்க வந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான் கொடுக்கணும். அதுவும் நாங்கள் மாங்கல்யம் வாங்க வந்திருக்கோம், சாதாரண நகையாக வாங்க வந்திருக்கோம். சரிக்கா, உங்களுக்கு எந்த மாதிரி மாங்கல்யம் வேணும்? அதுக்கு தான் வீட்டு பெரிய ஆளுகளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அவங்கக்கிட்ட கேளுங்க. ஏக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா, நீங்கள் எந்த மாதிரிக்கா மாங்கல்யம் போடுவீங்க? எப்பா, மீனாட்சி சொக்கநாதர் இருக்கிற மாதிரி மாங்கல்யம் வேணும்ப்பா. ஆமாம், மீனாட்சி சொக்கநாதர் இருக்கிற மாதிரி மாங்கல்யம் வேணும். சொக்கநாதருக்கு வலது பக்கம் மீனாட்சி இருக்கிற மாதிரி மாங்கல்யம் வேணும். மாற்றி எதுவும் கொடுத்துறாதீங்க, டூப்ளிகேட்லாம் நிறையா வருது, கேள்விப்பட்டேன். ஏய், இப்போ சொக்கநாதருக்கு மீனாட்சி வலது பக்கமா இருந்தா என்ன, இடது பக்கமா இருந்தா என்ன? வலது பக்கம் இருந்தால் தான் பொண்டாட்டி, இடது பக்கம் இருந்தால் கீப்பு. கீப்பா? ஆமாடா, அவருக்கு 2 பொண்டாட்டி இல்லை, உனக்கு தெரியாதா? எனக்கு நீ ஒருத்தி தாண்டி பொண்டாட்டி. நான் உனக்கு ஒருத்தி தாண்டா பொண்டாட்டி. இடத்த பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்ல, எனக்கு உனக்கு ரைட் சைடு தான் வேணும். நீ எங்க இருந்தடி பிறந்து வந்த? அந்த முன்னாடி உட்காந்துருக்காங்கல்ல, உங்கள் அத்தை வயிற்றுல இருந்து தான் வந்தேன். அது வந்ததுல இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசுதான்னு பத்தியா எங்க அத்தை? அது வயிற்றுல பிறந்துட்டு நீ மட்டும் எப்படி இப்படி ஓட்ட தண்டுற மாதிரி இருக்க? இல்லாட்டி உன்னையெல்லாம் புருஷனை வச்சு சமாளிக்க முடியுமா? பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன், திரும்ப. என்ன சொன்னதெல்லாம் ஞாபகம்னே, போய் அது மாதிரி எடுத்துட்டு வாங்க. மாங்கல்யம் நல்லா கெட்டியாக இருக்கணும், முனையெல்லாம் நல்லா ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும். மீனாட்சியும் சொக்கநாதரும் நல்லா தெளிவாக இருக்கணும், முழங்கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல மாங்கல்யமாக பார்த்து எடுத்துட்டு வாங்க. ஏம்மா, அரை பவுனுக்கு கெட்டியாக இருக்கணும்னா எப்படிம்மா? பின்ன மாங்கல்யம் அரை பவுனில் தான் போடுவாங்க, 5 பவுன்லேயே போடுவாங்க. ஏக்கா, மாங்கல்யம் யாருக்குக்கா? பொண்ணு யாரு? நான் தான் பொண்ணு. நீங்களாக்கா? உங்கள் மாப்பிள்ளை யாருக்கா? இந்த பின்னாடி நிற்கிறார்ல, இவர் தான். எப்ப அப்புறமேட்டா உன்னால இந்த கடைக்காரன் என்னை கேவலமா பாக்குறாண்டி. இப்படிப்பட்ட புத்திசாலி பொண்டாட்டியை கட்டுற அந்த பாக்கியசாலி யாருன்னு பார்க்குறாங்க. எப்பா, நீ போய் எடுத்துட்டு வாப்பா. என்ன இருங்க. என்னக்கா? நான் சொன்ன மாதிரி மாங்கல்யம், அது கூட 2 லட்சுமி காசு, அது கூட 2 மாங்காய் காசு. இப்போ லட்சுமி காசுல லட்சுமி உருவம் நல்லா தெளிவாக தெரியணும். மாங்காய் நல்ல ஷேப்பெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கணும். போய் எடுத்துட்டு வாங்க. ஏய், இந்தாத்தா வெண்ணிலா, உம்பிட்டு பேச்சு பேசுறதுக்கு எதுக்கு எங்களை கூட்டிகிட்டு வரணும்? நீயே பேசாமல் முத்துவை கூட்டிகிட்டு வந்து வாங்கி இருந்திருக்கலாம்ல. எனக்கு டிசைன் எல்லாம் நல்லா பார்த்து வாங்க தெரியும் பெரியம்மா, ஆனால் தரம் அதெல்லாம் உங்களால் மட்டும்தான் நல்லபடியாக பார்த்து வாங்க முடியும். அதுக்காகத்தான் உங்களையும் பாப்பா மச்சி அத்தையையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். தங்கத்தோட தரம் இன்னொரு தங்கத்துக்கு தானே தெரியும். சேர்த்தேன். போடு, ஐஸை போடு, இஷ்டத்துக்கு அள்ளி ஊத்து. ஏக்கா, நீங்கள் கேட்ட மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க்கா, பாருங்க. கொண்டாங்க. ஏ பார்வதி, பாரு, பிடிச்சி வச்ச கொலக்கட்டை மாதிரி அப்படியே உட்காந்துருக்க. நான் அந்த நகைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மைனி. என்ன வாங்க வந்தோமோ அதை பார்த்தா முதல்ல. மைனி வாங்க, பாருங்க, நீங்கள் தான் முதல்ல பார்க்கணும், வாங்க. நல்லா இருக்கு. பாப்பாளுக்கு இந்த மாதிரி தான் வாங்கணும்னா? ஆமாம், நம்ம வழக்கத்தில் இது தானே போடுறது. இதை விட்டா பிள்ளையார் தாலி போட்டால் பிள்ளை ஆம்பளை பிள்ளைய பிறக்குமா பெரியம்மா? முத்துவுக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணுமா, அதனால தான் நான் இந்த தாலி வாங்குவோன்னு சொன்னேன். இந்த அப்புறமேட்டா நான் எப்படி சொன்னேன்? பிள்ளையார் தாலி போட்டால் ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் முத்து. உனக்கு பொம்பளை பிள்ளை தானே பிடிக்கும் அப்படின்னு நான் எப்போ சொன்னேன்?
உனக்கு என்னைய தானே பிடிக்கும், அதனால தானே என் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்த. அப்போ பொம்பளை பிள்ளை தானே பிடிக்கும். ஏய் யாரடி நீ? எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டு வர கிளவி? உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்கறது? நீ முதல்ல ஆத்தா கூட உட்காந்து பேசுறது நிறுத்து. அவளுக்கே நான் டியூஷன் எடுப்பேன், அவளை எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தான்னு நீ நினைக்கிற? நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பொம்பளையாளுகளையும் தூக்கி சாப்பிட்டுருவேன் நீ எல்லாம். உங்ககிட்ட எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னை நம்பி எல்லாம் தனியா வெளியவே வரக்கூடாது இனிமேல். அதெல்லாம் என்னை நம்பி தைரியமாக வரலாம், நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் உனக்கு என்ன மாதிரியே அழகாக ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி தரேன். என்ன இங்க பாரு, என் அண்ணன் வேற வீட்டில் இல்லை. இப்போதைக்கு என் வீட்டில் இருக்கிற ஒரே ஆம்பளை பிள்ளை நான் தான். என்னை பத்திரமா வீட்டில் கொண்டு போய் சேர்த்துருடி. கவலைப்படாத, உன் பாதுகாப்புக்கு நான் கேரண்டி. எல்லாம் என் நேரம். வெண்ணிலா, இந்த இதை பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு பாரு. கொண்டாங்க பெரியம்மா. அப்புறம்ப்பா, அந்த பெரிய காசு மாலை கீழே லட்சுமி டாலர் வச்சுருக்கேன். இது புது மாடலாக இருக்குது. எத்தனை பவுனு? இங்கே இருக்கிறது எல்லாமே 5 பவுனு தான்க்கா. முத்து, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்தா இதை பாரு, இதை பார்த்துட்டு இது உனக்கு பிடிச்சிருக்கா வெண்ணிலா அப்படி கேளு. ஏய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன்? உன் கையில் தானே இருக்கு, நல்லா பார்க்க வேண்டியதானே நீயே. ஏன் உன்னை என்ன சொன்னேன் அன்னைக்கே? கடைக்கு வந்து இதை பார்த்து வெண்ணிலா இது வாங்குவோமா, இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு நீ கேட்கணும். நான் வெக்கப்பட்டுக்கிட்டே சரி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். பாரு, பார்த்துட்டு கேளு. ஏண்டி என்னை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துற? முத்து முத்து பாரு முத்து, அப்படியெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு காசா பணமா? கேளு. அப்படி முகத்தை சிரிச்ச மணிக்கு வச்சுக்கிட்டே கேளு. நீ வீட்டுக்கு மட்டும் வா, அதுக்கப்புறம் பாரு. சிரிச்சுக்கிட்டே கேளு. சினுங்காத சரி. தெரியாம உன் கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு பாத்தியா? சரி முத்து, நீ சிரிச்சா அழகா இருப்ப. சிரிச்சு தொலைகிறேன். வெண்ணிலா, இந்த டிசைன் உனக்கு ஓகேவா? பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் மாமா. சரி, அப்படின்னா இதே வாங்குவோமா? இந்த மாங்காய் ஷேப்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு. இந்த லட்சுமி காசு நீ கேட்ட மாதிரி இருக்கான்னு பாரு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சா எனக்கும் பிடிக்கும். சரி, அப்படின்னா இதை பேக் பண்ண சொல்லிடுவோமா? ம் அண்ணா, இது ஓகே. பெரியம்மா, இதை பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. எல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா மாங்காயில் நல்ல சிகப்பு கல் வச்சு அம்சமாக இருக்கே. லட்சுமி காசில் பச்சை கல் வச்சிருக்கு. இங்கிட்டு அங்கிட்டும் போட்டால் நல்லா எடுப்பாக இருக்கும். மீனாட்சி சொக்கநாதர் உருவமும் நல்லா தெளிவாக இருக்குது. இந்தாப்பா தம்பி, பவளை பாசியும் கிடைக்குமா? இது கூட சேர்த்து கோர்த்து போடணும்னு பிள்ளை பிரியப்படுறா. ஏக்கா, அதெல்லாம் நீங்கள் வளையல் கடையில் தான்க்கா வாங்கணும். அதான் நானும் நினச்சேன். சரி, இருந்தாலும் நீங்கள் வச்சிருப்பீங்களோ என்னமோன்னு. கருகமணி பாசி இருக்கா? இல்லைக்கா, பக்கத்தில் தான் வளையல் கடை இருக்குது, அங்கே கேட்டிங்கன்னா கிடைக்கும். சரி சரி, அப்போ இதை பேக் பண்ணுங்க. செய்கூலி சேதாரமெல்லாம் பார்த்து போடணுமப்பா. வாங்குறது கம்மியான கிராம பவுனாக இருந்தாலும் வாங்குறது மாங்கல்யம் பார்த்துக்கண்ண. ஏக்கா, மற்ற கடையை விட நம்ம கடையில் செய்கூலி சேதாரம் எல்லாமே கம்மி தான். உங்களுக்கு தெரியாததா? தெரியும், அதனால தானே வாடிக்கை எந்த கடைக்கே வாரோம். என்னையும் சேர்த்து ஒரு 5 மணி பரிசு எடுத்து வைங்க. பில்லு போடும்போது சேர்த்து வாங்கிக்கிறோம். எது 5 மணி பரிசா? இந்த வாங்குற இந்த 1 பவுனுக்கு 5 மணி பரிசாக்கா? ஆமாம், பவுன் இன்னைக்கு என்ன விலை? மணி பரிசு என்ன ஒன்று 10 ரூபாயா? ஆக மொத்தம் 50 ரூபா கொடுப்பீங்களா எங்களுக்கு? ஆரம்பிச்சிட்டான். இன்னும் 10 குறைக்கு செய்கூலி சேதாரம்னு போட்டு தீட்டுன்னு தீட்டிடுவீங்க. ஒத்த பவுன் வாங்கினாலும். செய்கூலி கேட்கறது நியாயம், சேதாரத்துக்கும் எங்ககிட்டயே காசு வாங்கினா இதெல்லாம் எந்த ஊர் நியாயம்? எந்த நாட்டிலையுமே இப்படி கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான் இப்படி நடக்குது. நியாயமா நாங்கள் காசு போட்டு வாங்குற தங்க நகையில் உண்டாகிற சேதாரத்துக்கு நீங்கள் தான் எங்களுக்கு காசு கொடுக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் நகை செய்யும் போது உண்டாகிற அந்த சேதாரமாகிற தங்கத்தையாவது எங்ககிட்ட கொடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுக்கும் காசு எங்ககிட்ட தான் வாங்குறீங்க. மற்ற நாட்டுல எல்லாம் இப்படியா நடக்குது? இந்தியாவில் மட்டும்தான் இப்படி நடக்குது. ஏக்கா, நான் அந்த கடையோட சேல்ஸ்மேனுக்கா, கடை ஓனர் கிடையாது. செய்கூலி சேதாரம் இப்போ நீங்கள் தானே பேசுனீங்க. பப்பரமிட்டா, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறாங்க? என்ன பேச்சு பேசுற? என்ன பேச்சு பேசினாலும் உண்மையை தானே பேசுகிறேன், பொய்யா ஒன்றும் சொல்லலைல. ஆமாம் ஆமாம், உண்மைதான் உண்மைதான். பிறகு சொல்கிறேன், ₹1 இருந்தாலும் அது என் புருஷன் காசு. ஐயோ, தெரியாமல் கேட்டுட்டேன், திரும்ப. சேதாரத்தை ரொம்ப கம்மியாக போடுங்க. செய்கூலியை கூட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைங்க. சின்ன பீஸ் தானே. சின்ன பீஸுக்கு தாம்மா வேலைப்பாடு அதிகமாக இருக்கும். நுணுக்கமாக பார்த்து செய்யணும். ஆமாம், பெரிய நகையாக வாங்கினா வேலை அதிகமாக இருக்கும், அதனால செய்கூலி அதிகங்க வேண்டியது. சின்ன பீஸாக வாங்கினா வேலைப்பாடு அதிகம், நுணுக்கம் அதிகங்க வேண்டியது. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு காசு வாங்கியே ஆகணும். ஏக்கா, 1 பவுன் நகை வாங்க வந்து என் உசிரையே எடுத்துகிட்டு போயிடாதீங்கக்கா. வாங்க, அங்கே பில் போடுற இடத்துக்கு வாங்க. செய்கூலி சேதாரம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி போட சொல்கிறேன். ஏக்கா, இதை வெயிட் போட்டு என்ன காசு ஆகுதுன்னு பார்த்து சொல்லுங்கக்கா. ஏக்கா, வேற என்னக்கா பார்க்கணும்? ஏப்பா, அந்த என் பிள்ளைங்க 2 பேருக்கும் கைக்கு அழகா மோதிரம் எடுக்கணும்ப்பா. பொம்பளை பிள்ளை போடுற டிசைன்லையும் எடுத்துகிட்டு வாங்க, அந்த பையன் போடுற டிசைன்லையும் எடுத்துகிட்டு வாங்க. எத்தே, எங்களுக்கு அதே மோதிரம்? உங்களுக்கு தான் தா வெண்ணிலா, உங்களுக்கு தான்.
தாலி செயின் நான் என் செலவில் வாங்கலான்னு பார்த்தேன். நீயும் வேண்டான்ட்ட, முத்துவும் வேண்டான்ட்டான். நீ நம்ம மஞ்சள் கயிற்றுல தானே கோத்து போட போற. அதான் சரி ஆளுக்கு ஒரு 1/2 பவுனில் மோதிரம் வாங்கிட்டு முத்துவுக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்குவோன்னு பார்த்தேன். ஏப்பா நீ நான் சொன்ன மாதிரி டிசைனில் மோதிரமும் இந்த பசங்க போடுற மாதிரி நல்லா இப்போ உள்ள பசங்க மாடனாக போடுற மாதிரி பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு வா. நல்லா மொடன்னு எடுத்துகிட்டு வந்துடாத மைனர் போடுற மாதிரி. நல்லா காலேஜுக்கெல்லாம் போட்டு போகிற மாதிரி நல்லா அழகாக அம்சமாக இருக்கணும். சரிங்கக்கா. அதெல்லாம் அந்த பக்கம் வேறு செக்ஷன், அங்கிட்டு வரீங்களா? இந்த சும்மா அங்கிட்டு இங்கிட்டும்லாம் அலைய முடியாது. இந்த அவங்க 2 பேருக்கு தான், அவங்கள கூட்டிகிட்டு போ. சரிங்கக்கா. ஏக்கா வாங்கக்கா, என்னே வாங்க. வெள்ளி எந்த செக்ஷனில் இருக்குது? அந்த பிள்ளைக்கு ஒரு ஜோடி வெள்ளி கொலுசு எடுக்கணும். ஏக்கா அது கீழேயே இருக்குக்கா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அப்போ போகும்போது வாங்கிக்கிடவா? இங்கே வாங்குறதுக்கு இங்கே பில் போட்டுக்கங்கக்கா. அப்படி கீழே போகும்போது அங்கே கொலுசு எடுத்துட்டீங்கன்னா அங்கேயே பில் போட்டு கொடுத்துருவாங்க. சரி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போ. ஏக்கா வாங்கக்கா, என்னே வாங்க. முத்து மோதிரம் பிரேஸ்லெட் கொலுசு பல்ல காட்டாம போடி. இது எதுக்குன்னு கேளு. வாங்கி கொடுத்தா கம்படாம வாங்கி வச்சுக்கிடணும்டா. வா பெரியமா, இதெல்லாம் எதுக்கு பெரியமா? என் பிள்ளைகளுக்கு நான் செய்கிறேன். போடா போய் அளவு கொடுப்போ. கேட்டுக்கிட்டியா? வா வா வா. சரி நட. இந்த பார்வதி பறக்க பார்த்துக்கிட்டே இருக்கியே. பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்ய போற விசேஷத்துக்கு? என் வீட்டுக்காரருக்கு காசு ஒன்றும் கொடுத்து விடல மைனி. நான் சும்மா தான் வந்தேன். சந்தோஷம். திரும்ப